ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் ப்ரிப்ரேஷன் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் கூட ஒரு நியூவாக வந்து ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னாச்சு, ஸ்டார்ட் பண்ண உடனே கேஸ் தீர்ந்து போயிடுச்சு. சரி, ஓகே, இண்டக்ஷன் அடுப்பில் வந்து செஞ்சிடலாம் கரண்ட் அடுப்புலன்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து அந்த பிரியாணி பட்டை கிராம்பு அந்த மாதிரி கொஞ்சம் சோம்பு போட்டு வச்சுருக்கிறேன். இதுலேருந்தே நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்றதை நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதுக்கு அடுத்தது வந்து அதை போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன், தக்காளி எல்லாம். இப்போ அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா வதங்கி வரணும். இது எண்ணெய் நல்லா கசிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல்லும் போகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக வெறுமிளகாய் தூள், அதுக்கடுத்து மல்லித்தூள் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் நான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா. கரம் மசாலா வந்து அதிகமாக போட வேண்டாம், விறுவிறுப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது ஹோம்மேட் மசாலா, குழம்பு மிளகாய் தூள், அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதிலே மஞ்சத்தூள்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்துருக்கோன்றதுனால மஞ்சத்தூள் தனியாக சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் கருகாமல் கொஞ்சம் மிக்சி ஜாரில் நான் அரைச்ச அந்த இதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணியை வந்து அலசி ஊற்றிக்கிறேன். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் எப்போயாச்சும் சிலிண்டர் காலியானப்போ நீங்களும் இது மாதிரி குக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது இன்னொரு நான் ப்ரிப்பரேஷனும் பண்ணுவேன், அது இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். இது வந்து ராஜ்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது 5 விசில் விட்டாலும் பத்தாது. நீங்கள் அதுக்கப்புறமா வந்து தாளித்து விட்டோம் நீங்கள் திரும்ப விசில் போடும்போது நல்லா வெந்து வரும். இப்போ அந்த ராஜ்மாவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ நம்ம திரும்ப வந்து விசில் வைக்க போகிறோம். அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்கான பதத்தில் தான் நான் செய்கிறேன். இது வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்றேன். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக குழம்பு மாதிரி வைக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து கிரேவி மாதிரி தான் திக்காக வைக்கிறேன். அதனால் ராஜ்மா மசாலா கறி மாதிரி வைக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் விசில் போட்டுடுறேன். இப்போ விசில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 4 விசில் விடலாம். ஏற்கனவே நம்ம வந்து விசில் விட்டு வேக வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இன்னும் ஒரு 4 விசில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரியே டேஸ்ட்லேயே இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இருக்குங்களா, இப்போ கிளறி விட்டுட்டு திரும்ப அகெயின் வந்து நம்ம வந்து இண்டக்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சு அடுத்தது நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேத்தி லீஃப் வந்து சேர்க்குறேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேத்தி லீஃபை கூட நீங்கள் சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இட்லி பாத்திரம் வந்து ஸ்டீல் பாத்திரம் என்கிட்ட இருக்குது. ஆனால் அது வந்து மேலே வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம். சரி, இந்த டைமில் எதுக்கு மேலே ஏறி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய க்ரியேட்டிவிட்டி மைண்டில் வந்து சரி, ஓகே, பழங்காலத்தில் வந்து இட்லிலாம் எப்படி செஞ்சாங்க, பாத்திரமே இட்லி பாத்திரம்லாம் இல்லாமல் மண் சட்டி பாத்திரத்தில் ஒரு ஒயிட் கலர் கிளாத்தை வந்து போட்டு தான் இட்லி சுடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நம்ம இப்படி செய்வோம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி நைட் டின்னரை வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இட்லியும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வெந்துருச்சு நல்லா. நீங்களும் இதே மாதிரி க்ரியேட்டிவிட்டி மைண்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இட்லி வந்து எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்ம ஏற்கனவே வந்து இதை ஆஃப் பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்காயிடுச்சு. இன்னும் கூட நல்லா வந்து திக்காகி கிரேவி வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு ப்ரெசன்டபுளாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த இதில் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் 3 இட்லி மட்டும் வச்சுருக்கேன் நான்.
இதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு தட்டு ஊற்றி நாங்கள் எல்லாரும் சாப்பிடணும். இப்போ நம்ம வந்து இந்த குழம்ப வந்து ஊற்றிக்கலாம். கிரேவியை வந்து மேலே வந்து ஊற்றி உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.